மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஞானத்துடன் என்பதை குறித்து பார்ப்போம். நம்மில் சிலர் மற்றவர்களை விட அதிகமாக பேசுகிறோம். ஆனால் நம் எல்லாருமே வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். நம்முடைய வார்த்தைகளை கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம், உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம், மற்றவர்களை பாராட்டுகிறோம், பதிலளிக்கிறோம், சில நேரங்களில் கேலியும் செய்கிறோம், மற்றவர்களின் மனதை உடைக்கிறோம். எல்லாவற்றையும் வார்த்தைகளை கொண்டு செய்கிறோம். நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தும் முறையை குறித்து வேத புஸ்தகம் என்ன சொல்கிறது என்று எப்போதாவது யோசித்து பார்த்தீர்களா? அதை குறித்து சில வசனங்களை வாசிப்போம். முதலாவது நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அந்த வார்த்தைகள் தேவனுடைய வழிகளையும் தேவனுடைய வார்த்தைகளையும் மற்றவர்களுக்கு சுட்டி காட்டுகிறதா, அல்லது உங்களுடைய சொந்த கருத்துக்களை அது டக்கு டக்கு என்று வெளிப்படுத்துகிறதா? யோசித்து பாருங்கள். இரண்டாவதாக நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று எழுதியிருக்கிறது. உங்களுடைய சொற்கள் மிகுதியாக இருக்கிறதா, அல்லது உங்களுடைய உதடுகளை நீங்கள் அடக்குகிறீர்களா? யோசித்து பாருங்கள். மூன்றாவதாக நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று எழுதியிருக்கிறது. மற்றவர்கள் உங்களை தூண்டும் போது நீங்கள் மெதுவான பிரதியுத்திரம் அளிக்கிறீர்களா, அல்லது கடுஞ்சொற்களை கொண்டு மறுபடியும் அவர்களை தாக்குகிறீர்களா? யோசித்து பாருங்கள். இப்போதும் ஒரு நிமிடம் எடுத்து இன்று உங்கள் நாவை ஆண்டவர் கட்டுப்படுத்தும்படி அவரிடம் கேட்பீர்களா? ஞானத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் தயவுடனும் பேசுவதற்கு உங்களுக்கு உதவி செய்யும்படி அவரிடம் கேட்பீர்களா? ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ஞானத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் தயவுடனும் பேசி எங்கள் நாவை கட்டுப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது 23rd May 2024 நான்சி டீமாஸ் வாகமுத்தின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.